எத்தனை பேர் நமக்கு முன்னாடி போனாலும் சரி போகட்டும். நம்ம டார்கெட் அவங்கள முந்தனம்னா இருக்கக்கூடாது. தட்ஸ் டிஸ்ட்ராக்ஷன். அவங்க எத்தனை ஹைட்ஸ்லாம் உன் கோல் கிடையாது. உனக்குள்ள இருக்கவனுக்கு தெரியணும் நீ எங்க ரீச் ஆகணும்னு. அது அகத்தின் அழகு முகத்தில் தெரிந்தது அப்போது, முகநூல் பக்கத்தில் தெரிவது இப்போது. அனைவருக்கும் வணக்கம். மீண்டும் ஒரு சிந்தைக்கு விருந்தூடாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. நான் உங்கள் நேசன் எஸ்டி நாதன், ஸ்காப்ரோ, கனடாவில் இருந்தேன். அத்துடன் தினந்தோறும் நான் பதிவிடும் குரல் நவீனங்களை பார்த்து ஆக்கமான கருத்துக்களை எனக்கு ஊக்கத்தையும் தரும் அனைத்து இனிய உள்ளங்களுக்கும் எனது இதயம் கழிந்த நன்றிகளை கூறிக்கொண்டு இன்றைய குரல் நவீனம் ST 395 முகநூல். ST 395 முகநூல் ஃபேஸ்புக். அகத்தின் அழகு முகத்தில் தெரிந்தது அப்போது. அகத்தின் அழகு முகத்தில் தெரிந்தது அப்போது, முகநூல் பக்கத்தில் தெரிவது இப்போது. அகத்தின் அழகு முகத்தில் தெரிந்தது அப்போது, முகநூல் பக்கத்தில் தெரிவது இப்போது. The beauty of the heart was seen on the face back then. On the face back then. What is seen on the Facebook page is now. The beauty of the heart was seen on the face back then. What is seen on the Facebook page is now. ஆமாம், இந்த உலகத்தில் மனிதர்கள் பலவிதம், அவர்களுடைய முகங்களும் பலவித தோற்றங்கள். பழங்காலத்தில் ஒருவரின் குண நலன்களும் உண்மையான மன அழகும் அவர்களின் முகத்தில் அதன் வெளிப்பாடு மூலம் நாங்கள் ஒருவருடைய முகத்தை பார்த்தே அறியக்கூடியதாக இருந்தது. மனிதர்களின் மனநிலையும் அவர்களின் அழகும் இப்போது முகத்தை காட்டிலும் அவர்கள் பதிவிடும் ஃபேஸ்புக் பக்கங்களிலிருந்து அவருடைய முகத்தின் அழகை இப்போது, அதாவது அவருடைய மனநிலையை புரிந்து கொள்ளலாம் என்பதுதான் இந்த கருத்து. இப்போ இதோடைய கருத்து என்னென்று கேட்டால், இப்போ பொதுவாக நீங்கள் பலருடைய ஃபேஸ்புக்கையும் பார்த்தால் அவர்கள் தங்கள் ஃபேஸ்புக்கில் என்னத்தை பதிவிடுகிறார்கள் என்பதை பொறுத்து அவர்களுடைய மன உள்ள வெளிப்பாடுகள் எப்படி இருக்கும், மனம் எப்படி செயற்படுகிறது, அவருடைய உள்ளம் எப்படி இருக்கிறது, அவருடைய குணம் எப்படி இருக்கும் என்பதை நாங்கள் ஓரளவு கெஸ் பண்ண முடியும். அதாவது 100% ஒருவருடைய உள்ளத்தை அறிய முடியாது என்பது உண்மை. அதுக்கு ஒரு கருவி கண்டுபிடிக்கப்படும் மட்டும் இந்த உலகத்தில் பிரச்சனைகள் இருந்து கொண்டு தான் இருக்கும். ஏன்னா கணவனாக இருந்தானே, மனைவியாக இருந்தானே, அம்மாவாக இருந்தானே, யாராக இருந்தாலும் அவர்கள் உள்ளுக்குள் என்ன வைத்துக்கொண்டு வெளியில் காட்டுகிறார்கள் என்பது எவருக்குமே தெரியாது. இப்போ அதுக்காகத்தான் இப்போ சயின்டிஸ்ட் ட்ரை பண்ணி கொண்டு இருக்கணும். ஒரு மனிதனுடைய மைண்டில், மூளையிலே அவன் சிந்திக்கிற விஷயங்களை திரையில் உடனே காட்டக்கூடியதாக இருந்தால் எப்படி இருக்கும் என்று முயற்சிக்கிறார்கள். முடிந்தளவு எதிர்காலத்தில் அது சாத்தியப்படலாம். ஆனால் அது அப்படி சாத்தியப்பட்டால் அது மிகவும் ஆபத்தான விஷயம். இந்த கணவனோட மனைவி போயிடாது, மனைவியோட கணவன் போயிடாது, அல்லது ஒருவரோடு போயிடாது, அல்லது அவர்கள் நினைக்கிறத மற்றவர்களுக்கு காட்டி கொடுத்தால் அது பெரிய பிரச்சனைக்கு வரும். கணவன் மனைவிக்குள்ள ஒரு பெரிய பிரச்சனை உண்டாது. எனவே ஆண்டவனோ அல்லது இயற்கையோ நிலைமையை புரிஞ்சுதான் எதை மறைக்க வேணும், எதை வெளிப்படுத்த வேணும் என்பதை உணர்ந்து உயிர்களை, அதாவது முக்கியமாக மனிதனை படைத்திருக்கு என்பதுதான் உண்மை. ஆனாலும் நாங்கள் மனதை மகிழ்ச்சியாக வைத்திருக்க பழக வேண்டும். ஆதி காலத்தில் மனிதர்கள் என்ன செய்தார்கள்? அவர்களுக்கு தேவைகள் குறைவாக இருந்தது. அவர்களுக்கு முக்கியமான வேலை உணவை தேட வேணும், மற்றது உறவை கொள்ள வேணும், மற்றது நித்திர கொள்ள வேண்டும், மற்றது பாதுகாப்பாக இருக்க வேண்டும், மற்றது அடுத்த சந்ததியை பெருக்க வேண்டும். இவ்வளவுதான் அவன் நோக்கமாக இயல்பாக இருந்தது. அவள் இந்த உணர்வு எல்லா விலங்குகளுக்கும் இருக்கக்கூடிய இயல்பான உணர்வு. ஆனால் மனிதன் சிந்திக்கும் திறன் கூடி வரும்போது அவன் பலதை சிந்தித்து தனது மகிழ்ச்சியை பலவிதமாக உருவாக்க முயன்றான். அப்போ பலவிதமாக உருவாக்க முடியும்போது அவனுக்கு தேவைகள், அதை தேடல்கள் எல்லாம் கூடும்போது அலைச்சல்கள் கூடுவது, அதில் வெற்றி கிடைக்கலாம், தோல்வி கிடைக்கலாம். அதே நேரத்தில் மனிதர் தங்களோட தகுதியை மேல் நோக்கி காட்டுவதாக நடித்து வாழ வேண்டிய கட்டங்களும் இருக்கிறது. பெரும்பாலானவர்கள் அப்படித்தான் வாழுகிறார்கள், உள்ளத்தில் உள்ளபடி வாழ்வதில்லை. அப்போ இப்படிப்பட்ட நிலைமைகள் வரும்போது அதன் வெளிப்பாடு முகத்தில் கவலை ரேகைகளாக படையக்கூடும். அதே நேரத்தில் என்ன நடக்கும்?
அந்த அவருடைய மன உள்ளத்தின் அடிப்படையில் தான் அவர்கள் ஃபேஸ்புக்கில் உள்ள பதிவுகளை பார்ப்பார்கள் அல்லது ஃபேஸ்புக்கில் உள்ளதை போடுவார்கள். அப்போ அதை மற்றவர்கள் பார்க்கும்போது இவர்கள் இப்படிப்பட்டவர்களாக தான் இருக்க முடியும்னு ஒரு 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 30% 35% அனுமானிக்க முடியும், முழு வீதமும் இல்லை. எனவே அதனால்தான் அகத்தின் அழகு முகத்தில் தெரிந்தது அப்போது, ஃபேஸ்புக் பதிவில் தெரிவது இப்போது அந்த குரல் நவீனத்தின் உள்ளடக்கமாக இருக்கிறது. எனவே முடிவாக நான் ஒன்றை சொல்லுகிறேன் மக்களே, தினந்தோறும் நீங்கள் காலையில் எழுந்து காலை கடன் செய்வது போல் உங்கள் முகத்தை உங்கள் கண்ணாடியில் பாருங்கள். அப்போது உங்களுக்கு ஒரு ஃபீலிங் வரும், என்ன முகத்தில் கவலையாக இருக்கும், அதை சரி செய்யுங்கள், சிரியுங்கள், கண்ணாடியை பார்த்து சிரியுங்கள். உங்கள் முகங்களை கொஞ்சம் மகிழ்ச்சி ரேகைகள் படரக்கூடிய விதத்தில் அதை காலை கடன் செய்வது போல் ஒவ்வொரு நாளும் காலம் எழும்பி உங்கள் முகத்தை கண்ணாடியை பார்த்து உங்களை முகத்தை சரி செய்யுங்கள். அதுக்காக சோப்பு சீப்பு போட்டு அழகுபடுத்துவதில்லை, முகத்தில் உள்ள எண்ணங்களை, மனதில் உள்ள எண்ணங்களை மாற்றி சிரித்து நான் இன்றைக்கு என்ன செய்ய போகிறேன், நல்ல விஷயம் செய்ய போகிறேன் மகிழுங்கள். அப்போ இப்படி செய்தால்தான் உங்கள் முகத்தில் உண்மையான அந்த மகிழ்ச்சி ரேகைகள் தெரியும். பலருடைய முகங்களை பார்த்தால் விகாரமாக இருக்கும், சிரித்தாலும் விகாரமாக இருக்கும், சிலருடைய முகம் சாந்தமாக இருக்கும். எனவே அப்படியெல்லாம் இருப்பதற்கு காரணம் உங்கள் உள்ளத்தில் இருக்கும் சில உணர்வுகள். அந்த உணர்வுகளுக்கு ஏற்பதான் நீங்கள் ஃபேஸ்புக்கிலையும் அதை பார்ப்பீர்கள். எனவே அது ஃபேஸ்புக்கை நீங்கள் என்னென்னத்தை பார்க்குறீர்கள், என்னென்னத்தை பதிகிறீர்கள் என்பது பலருக்கும் காட்டி கொடுக்குமோ இவர் இப்படித்தான் இருப்பார். எனவே தயவு செய்து காலையில் எழும்புங்கள். எப்போது எங்களையே முதல் லவ் பண்ணணும். அப்போ லவ் பண்ணுற காலை எழும்பி நாங்கள் சரியாக இருக்கிறோமா, எங்களோட முகம் சரியாக ஒழிக்கிறதா, நாங்கள் என்ன செய்ய போகிறோம் என்பதை முதல் நாங்கள் சிந்திக்க வேண்டும். அப்படி சிந்தித்தா தான் நீங்களும் அதை பிள்ளைகளுக்கும் சொல்லிக் கொடுக்க வேண்டும், பெற்றோர்களாக இருந்தால். எனவே முதல் நாங்கள் மற்றவர்களை லவ் பண்ணக்கு முதல் எங்களை நாங்களே லவ் பண்ணுறோம். அதுக்காக சோடிச்சு பெரிய இதாக போகிறோன்னு இல்லை, சிந்தனையில் சிந்தித்து நல்ல விஷயங்களை செய்ய வேண்டும் என்று எண்ணி அதன் மூலம் அன்றைய தினத்தை கழிக்கும் விதமாக நாங்கள் முடிவெடுக்க வேண்டும். அதுதான் நாங்கள் எங்களை லவ் பண்ணால் தான் நாங்கள் மற்றவர்களை லவ் பண்ண அன்பு வைக்க முடியும். நாங்களே முதலில் அன்பு கொள்ள வேண்டும். அதனால் தான் அப்படி என்றால் தான் மற்றவர்களோடும் அன்பு கொள்ள முடியும். எனவே இந்த அடிப்படையில் இன்றைய குரல் நவீனம் அமைந்தது என்பதை கூறிக்கொண்டு மீண்டும் ஒரு குரல் நவீனத்தில் நாளை சந்திக்கும் வரை உங்களோடு எஸ்டி நாதன். நன்றி.